அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. EB கம்ப்யூட்டர் டெஸ்டின் 3வது காணொளியில் சந்திக்கின்றோம். கடந்த வீடியோவில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அடிப்படை விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதாவது தரவு டேட்டா, முறைவழி ப்ராசஸ், தகவல் இன்ஃபர்மேஷன் ஆகியன பற்றி உதாரணங்கள் மூலமான விளக்கம், அவற்றின் இயல்புகள் மற்றும் அவற்றுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். தரவுகள் முறைவழி அல்லது முறைவழி ஆக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட தகவல் உருவாக்கப்படுகின்றது. இந்த தகவல்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தின் ஊடாக பரிமாறிக்கொள்ளப்படும். தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் தொழில்நுட்பம்தான் தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனப்படுகின்றது. ஊடகம் எனப்படும் போது மென்பொருட்களாக காணப்படுகின்றது. அதாவது இமெயில், வைபர், வாட்ஸ்அப், மெசஞ்சர் போன்றவற்றின் ஊடாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஒழுங்கற்ற தரவுகளிலிருந்து பெறப்பட்ட இந்த பயனுள்ள தகவல்களை கணனியில் சேமித்து வைத்து தேவை ஏற்படும் போது மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். தரவுகள் உள்ளீடாக கணனியினுள் அனுப்பப்படுகின்றன. அந்த தரவுகள் கணனிக்குள் முறை வழிப்படுத்தப்படுகின்றது. பின்னர் பயனுள்ள தகவல்களாக, அதாவது வெளியீடாக பெறப்படுகின்றது. இதுதான் கணனியின் அடிப்படை தொழிற்பாடு. உள்ளீடு எனப்படுவது தரவுகளை கணனிக்குள் உட்புகுத்தும் அல்லது கணனிக்குள் வழங்கும் செயல்முறை உள்ளீடு, இன்புட் எனப்படுகின்றது. கணனிக்குள் தரவுகளை உள்ளீடு செய்ய பயன்படுத்துகின்ற கருவிகள் உள்ளீட்டு கருவிகள், இன்புட் டிவைசஸ் எனப்படுகின்றது. உதாரணமாக சுட்டி மவுஸ், விசைப்பலகை கீபோர்ட், ஒளிப்பேனா லைட் பென், வெரிடி ஸ்கேனர் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவற்றை விட மேலதிகமாக நிறைய இன்புட் டிவைசஸ் உள்ளன. இந்த கருவிகள் பற்றி விரிவாக தனி செக்ஷனாக படிக்க இருக்கின்றோம். ரைட். அடுத்ததாக முறைவழி அல்லது முறைவழியாக்கம் ப்ரோசஸ் எனப்படுவது உள்ளீடாக பெறப்பட்ட தரவுகளை தேவைக்கு ஏற்ப ஒழுங்கமைத்தல் முறைவழி எனப்படுகின்றது. தேவைக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த தரவுகளை சேமித்து வைத்து தேவை ஏற்படும் போது மீண்டும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். முறைவழியாக்கமானது முறைமை அலகு சிஸ்டம் யூனிட்டில் உள்ள மைய முறைவழியாக்க அலகில் CPU-வில் தான் நடைபெறுகின்றது. முறைவழியாக்கப்பட்ட தரவுகளை கணனியில் சேமித்து வைக்க சேமிப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹார்ட் டிஸ்க் வெண்வட்டை குறிப்பிடலாம். அதாவது உள்ளக வெண்வட்டு, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். சேமிப்பு கருவிகள் பற்றியும் மீண்டும் நாங்கள் தனி செக்ஷனாக பார்க்க உள்ளோம். அடுத்ததாக வெளியீடு, அவுட்புட் எனப்படுவது முறைவழியாக்கப்பட்ட தரவுகளை பயனுள்ள தகவலாக பெற்றுக்கொள்ளுதல் வெளியீடு எனப்படும். தகவல்களை வெளியீடாக பெறுவதற்கு பயன்படுத்தும் கருவிகள் வெளியீட்டு கருவிகள் எனப்படுகின்றது, அவுட்புட் டிவைசஸ். உதாரணமாக கணனித்திரை மானிட்டர், அச்சுப்பொறி பிரிண்டர், ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் மற்றும் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஆகியவற்றை பிரதானமாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். முக்கியமான சில கருவிகளில் உள்ளீடு, முறைவழி, வெளியீடு பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின், விரல் அடையாள பொறியை பார்த்தோமானால் இந்த கருவியானது ஒரு அலுவலகத்தில் ஊழியர் வருகை நேரம் மற்றும் செல்கை நேரம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிஷின். இங்கு உள்ளீடாக கைவிரல் அடையாளத்தை குறிப்பிடலாம். முறைவழியானது இந்த கருவியினுள் தான் நடைபெறுகின்றது. இந்த கருவியில் அழுத்தப்பட்ட கைவிரல் அடையாளம் ஏற்கனவே உள்ளீடாக பெறப்பட்ட யாருடைய கைவிரல் அடையாளத்தை ஒத்து காணப்படுகின்றது என ஒப்பிடப்படுகின்றது. இதுதான் முறைவழியாக்கமாக உள்ளது. வெளியீடாக குறித்த இந்த ஊழியர் தான் என அறிந்து கொண்டு அவர் வந்த நேரம் மற்றும் செல்லும் நேரம் ஆகியவற்றை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக QR ஸ்கேனர். இந்த QR ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே அப்ளிகேஷன்ஸை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இலவசமாக. பொதுவாக இந்த QR கோட்
பொருட்களில் காணப்படும் அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, குறிப்பிட்ட ஒரு திணைக்களம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போதும் அந்த பொருளை உற்பத்தி செய்த அந்த நிறுவனத்தினுடைய இணையதளம் வெப்சைட்டுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அங்கு அந்த பொருள் பற்றின அல்லது ஒரு நிறுவனம் பற்றின விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இணையதளத்தின் ஊடாக. ஆகவே இங்கு உள்ளீடாக QR குறிமுறையை குறிப்பிடலாம். இந்த QR குறிமுறையானது எந்த வெப்சைட்டை உடையது என்பதனை சர்ச் பண்ணும் அந்த முறைதான் முறை வழியாக்கமாக உள்ளது. வெளியீடாக அந்த வெப்சைட்டை குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்கோட் மிஷின். பெரும்பாலான பொருட்களில் இந்த பார்கோட் தான் காணப்படுகின்றது. அதாவது கோடுகள் மற்றும் இலக்கங்களை கொண்டிருக்கும். இந்த பொருள் பற்றின விடயங்கள் இந்த கோடுகளிற்குள் மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக அந்த பொருளினுடைய உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, விலை ஆகியன போன்ற நிறைய விடயங்கள் இந்த கோடுகளிற்குள் மறைக்கப்பட்டிருக்கும். அதனை பார்கோட் மிஷின் ஊடாக ஸ்கேன் பண்ணும்போது அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு உள்ளீடாக இந்த பார்கோட் குறியீடு காணப்படுகின்றது. அந்த பொருள் பற்றின விடயங்களை ஸ்கேன் பண்ணி கொள்ளுதல் என்பது இங்கு முறை வழியாக்கமாக கொள்ளப்படுகின்றது. வெளியீடாக அந்த பொருள் பற்றின விடயங்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக ATM மிஷின், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இங்கு நீங்கள் ATM கார்டை போட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ATM கார்டு மற்றும் அந்த 4 டிஜிட்ஸ் இலக்கம் ஆகியன உள்ளீடுகளாக கொள்ளப்படுகின்றது. குறித்த இந்த ATM கார்டானது இந்த 4 டிஜிட்ஸ் நம்பருக்குரியதா என்பதனை ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. மற்றும் குறிப்பிட்ட அக்கவுண்ட், இந்த குறிப்பிட்ட அக்கவுண்டை உடையவரா என்பதை செக் பண்ணி கொள்கின்றது. நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற அந்த பண பெறுமதியானது இந்த அக்கவுண்டில் பேலன்ஸாக உள்ளதா என்பதனை செக் பண்ணி கொள்கின்றது. ஆகியவற்றை முறை வழியாக்கமாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். வெளியீடாக பணம் என்பதனை குறிப்பிடலாம். ரைட், இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவை என்று சொன்னால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதனை கொடுத்து வைப்பதன் மூலம் நான் போடுகின்ற ICT வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.